வாரத்தில் வரக்கூடிய நாட்களில் மாசி ஆரம்பிக்கிறது. மாசி 13/2/2024 13/3/2004 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் மாசி. மாசி மாதம் என்றால் கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம். சூரியன் கும்பத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்கனவே அங்கு சனி இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். உலகத்திற்கு நிம்மதியெல்லாம் கிடைக்காத ஒரு மாதமாக இந்த மாதம் காணப்படுவது தான் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இயற்கை பேரிடர்கள் எல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அரசியலில் மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள், கும்பராசியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், இளம் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு புறமான விஷயத்திலெல்லாம் ஈடுபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நட்பால் தேவையில்லாத குழப்பங்கள் வரும். இந்த மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் என்ன தெய்வ வழிபாடு எப்படி பார்க்க தான் பார்க்க போகிறோம். மாசி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தூக்கமின்மையால் அலர்ஜி, தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். யோசிச்சுக்கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் விஷயம் அனுகூலம், குடும்ப விஷயம் அனுகூலம், வெளிவட்டாரம் அனுகூலம், நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது, மனதில் சந்தோஷம், அப்பாடி என்று பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளில் ராகவேந்தர் போன்ற வழிபாடு சகல விதத்தில் நன்மை. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு. புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படலாம். தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். முதலீடுகளில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயங்கள் அற்புதம், சந்தோஷம், ஏற்றத்தை காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அலர்ஜி விஷயத்தில் கவனம். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, சுவாசக்கோளாறு மிக கவனம். துர்க்கையை பிடித்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றம். கண்டிப்பாக மனதில் இருந்த பாரங்கள் குறையும். பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக மருத்துவ ஆலோசனையில் இருந்தவர்கள் மீண்டும் வந்து தொழில் ஆரம்பிக்கலாம். அப்பாடா என்று மருத்துவர்கள் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், எதுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று உத்தரவாதம் கொடுப்பார்கள். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், இரத்த கொதிப்பு, பிபி, சுகர் போன்ற விஷயத்தில் கவனம். பெரியவர்கள் உடல்நிலை அதிக முக்கியம். புதிய அறிமுகத்தில் அதிக கவனம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுவதுமாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட வேண்டும். கிரெடிட் கார்டு பிரச்சனைகள் தலை தூக்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய மிதுனத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய செய்திகள், நன்மைகள் ஏற்படும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்து பாராமுகமாக இருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், மன அழுத்த விஷயம் கவனம். அஷ்டமத்தில் மாசி மாதம் சூரியன் இருப்பதனால் வாகனத்தில் அதிக கவனம். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பின்னடைவு ஏற்படும். திடீரென்று எல்லா விதமும் உங்களுக்கு தலைகீழாக போகலாம்.
உங்களை ஆகா ஓஹோ என்று சொன்னவர்களே உங்களை கால வரலாம். வாகனங்களில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். விநாயகர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, அனுமன் வழிபாடு பிடித்து கொள்வது நன்மை. கோபதாபம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இப்படி செய்கிறேன், உங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன் என்ற வார்த்தைகளை கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். வம்பு விலை கொடுத்து வாங்குவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மனைவி விஷயத்திலும் கால் பகுதியிலும் மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கோளர் பதிகம் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. குடும்ப விஷயத்திற்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் வார்த்தைக்கு அதிகம் முக்கியம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை விளைப்பதற்குனே நிறைய பேர் சுற்றுவார்கள். அதிக கவனம். சுபகாரியத்தில் எல்லா தடைகளும் தவிடுபடியாக்கும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. மனதில் இருந்த பாரங்கள் குறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கணிந்து வரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், ஜெயம், அனுகூலம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனை நிவர்த்தி. பணவரவில் கொடுக்கல் வாங்கல் இருந்த விஷயம் உங்களுக்கு ஏற்றவாறு மாறும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். பயணங்கள் இனிதாக முடியும். பெரிய பேர் புகழை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் டக்கு டக்கென்று நிவர்த்தி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அபிருதமான அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம். பெருமாள் வழிபாடு மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வயிறு, மன அழுத்தம், ஏதோ யோசனை. அதனால தான் இப்போ இவ்வளோ தேக ஆரோக்கியம் கெட்டுது. மீண்டும் அதையே யோசித்து கொண்டு எதற்கு கெடுத்து கொள்கிறீர்கள்? வேண்டாமே. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, காயக்கலப்பு பயிற்சி, மெடிடேஷன் பயிற்சி எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. சுபவரிய பிராப்தம் ஏற்படுவதனால் கடன் அமைப்பு ஏற்படும். அந்த கடன் அமைப்பு சந்தோஷ கடனாக ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். தெய்வத்தினுடைய குருபலம் டக்கு டக்கென்று எல்லா விஷயமும் அனுகூலத்தை தரும். கவலை வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். பிளட் ப்ரெஷர், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் பார்த்துக்கொள்ளும். பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். சுப்பிரமணிய புஜங்கத்தையும் முருகரையும் பிடித்து கொள்வது எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வைத்து கொண்டு பிறகு என்ன செய்ய போகிறீர்கள்? பொறுமையாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அனுகூலத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தை காணப்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுப செய்திகளுக்கு, சுபவிரயத்திற்கு பொது கடன்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். முட்டி வலி, கால் வலி என்று ஜாயிண்ட் பெயின், பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள் சிறிது கவனம். ஏற்றம் அனுகூலம். பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும்.
அதனால் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் குலதெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் முன்னோட்டிக்கு செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும். தெய்வ காரியங்களுக்கு கைங்கரியம் செய்வீர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். பள்ளி கொண்ட பெருமாள் யோகம். எல்லா தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்து விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்த நாளங்களில் குறைபாடு பார்த்து கொள்ள வேண்டும். வெசல்ஸ் என்று சொல்வார்கள், பிளட் வெசல்ஸ். கோபப்படுபவர்கள் மிக கவனம். எல்லா விதத்திலும் படுக்கையில் செல்கின்ற சமயத்தில் கூட ஏதாவது யோசித்து கொண்டே போய் கெடுத்து கொள்ளாதீர்கள். இரவு நேர உணவை சீக்கிரமாக சாப்பிட்டு கொள்வது மகரத்துக்கு நன்மை. வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். துர்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவதற்கு உண்டான விசேஷம் காணப்பட்டாலும் வார்த்தைகளால் கெடுத்து கொள்ளாதீர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். சுபவிரயங்களுக்கு உண்டான அனுகூலமான காலகட்டம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அந்த செலவுகளை கண்ட்ரோல் செய்வதற்கு உண்டான பண வரவு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் மாற்றத்திற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு நரம்பு கோபம் மிக கவனம். கண்டிப்பாக விநாயகர் நரசிம்மர் மிக முக்கியம். அனுமன் சாலிசா உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். எதிரிகள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் அடக்கி வாசித்துக் கொள்ளுங்கள். பண வரவு கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்களாக வெள்ளை கொடி காட்டி பேசி தீர்த்து கொள்வது நன்மை. மூன்றாம் நபர்களோ சட்ட வழியாக நான் பார்க்கிறேன் என்று போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படுவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் உங்களுடைய தேகாரைக்கும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். 60 வயதை கடந்த கும்பராசிக்காரர்கள் தேகாரைக்கும் வண்டி வாகனத்தில் கவனம் கவனம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு வயிறு தலைவலி மிக மிக கவனம். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நரசிம்மரே உங்களுக்கு ஏற்றம். சுபவிரயத்திற்கு உண்டான அமைப்பு. பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். புது கடன்கள் வட்டி கம்மியாக போட்டுக்கொள்வீர்கள். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல் தீர்வதே மனதில் சந்தோஷம் ஏற்படும். சுபவிரிய பிராப்தம், அசையாம சேப்பொருள் சேர்க்கை, ஆனந்தம், பேரானந்தத்தை பெறக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு ஏற்படும்.